மே 10, 1857 ஆண்டு மங்கள் பாண்டே என்பவரால் வட இந்தியாவில் தொடங்கப்பட்ட சிப்பாய் புரட்சியானது இந்திய நிலமானிய முறைக்கும் புதிய ஐரோப்பிய முன்னேற்ற முறைக்கும் இடையே நடந்த மோதலாகும். இதையே முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று வட இந்திய ஆய்வாளர்கள் முடிவு செய்து அதனை காலம் காலமாக தமிழ்நாட்டின் மீது திணித்து வருகிறார்கள். ஆனால் சிப்பாய் புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே வரலாற்று உண்மை. இதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன்பே மாமன்னர்கள் மருது பாண்டியர்களால் அரசியல் ரீதியான இயக்க வடிவம் கொடுக்கப்பட்டு அனைத்து சிற்றரசர்களையும் புரட்சியாளர்களையும் ஒன்றிணைத்து வீரச் சங்கம் அமைத்து இந்திய துணைக்கண்ட மொத்தத்திற்கும் சுதந்திரம் வேண்டி ஜம்பு தீவு பிரகடனம் என்ற போர் பிரகடனம் வெளியிட்டு மருது பாண்டியர்கள் முன்னெடுத்த தென்னிந்திய புரட்சியே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாகும். 1780 முதல் 1801 வரை சிவகங்கை சீமையினை 21 ஆண்டுகள் நல்லாட்சி செய்த மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் பற்றிய பல வரலாற்று உண்மைகள் தமிழர்களின் கண்களுக்கு படாமல் காலவேகத்தில் மறைந்துவிட்டது. அந்த விதத்தில் நாம் மறந்து போன ஒரு மாபெரும் படுகொலைதான் அக்டோபர் 24, 1801 ஆண்டு திருப்பத்தூர் மண்ணில் நடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலையான திருப்பத்தூர் படுகொலை. ஆனால் வட இந்திய ஆய்வாளர்களின் வரலாற்று திணிப்பால் 1919 ஆண்டு நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலை என்று நம்பி ஏமாந்து வருகின்றோம். திருப்பத்தூர் படுகொலையில் வீர மரணம் அடைந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் மருது பாண்டியர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து இன்னுயிர் நீத்த 500க்கும் மேற்பட்ட போராளிகளின் தியாகத்தை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உணர்த்துவதே இந்த ஆவணப்படத்தின் நோக்கம். மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இரும்பால் செய்த உடம்பு, எஃகால் செய்த உள்ளம், நெருப்பால் செய்த கண்கள், வாளால் செய்த மீசை, சிரிக்கும் பொழுது திசைகளெல்லாம் வணங்கும், நடக்கும் பொழுது நிலமகள் மேனி நடுங்கும், இறக்கப்பட்டால் தாய்மை நெஞ்சில் வடியும். இவைதான் மருது மன்னர்களின் வடிவம். மருது பாண்டியர்கள் 21 ஆண்டுகள் சிவகங்கை சீமையினை நல்லாட்சி செய்தார்கள். அவர்களது ஆட்சி காலத்தில் நீர் மேலாண்மை, நெல் வேளாண்மை, சமூக நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம், நாடு காத்தல், நட்பு போற்றல், ஆலய திருப்பணிகள், தான தர்மங்கள், அன்ன சத்திரங்கள் அமைத்தல், மண்மானம் காத்தல், பெண்மானம் காத்தல், விதவைகள் மறுமணம் என்று அவர்களுடைய சாதனைகள் அளப்பரியவை. மருது பாண்டியர்களின் ஆட்சியானது ஜாதி மத பேதமற்ற நல்லாட்சியாக இருந்தது. மதசார்பின்மைக்கு மறுபெயர் மருது பாண்டியர்கள் என்றே கூறலாம். இந்து மக்களுக்கு பல்வேறு கோவில்களையும், கிறிஸ்தவ மக்களுக்கு தேவாலயமும், முஸ்லிம் மக்களுக்கு பள்ளிவாசல்களை கட்டியும் பல்வேறு திருப்பணிகளையும் செய்தனர். காளையார் கோவில் மருது பாண்டியர்கள் தம் கண்களைப் போல கட்டி காத்த காளையார் கோவில் ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது, 157 அடி உயரம் கொண்டது. காளையார் கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கோபுரம் தெரியும். இக்கோவிலுக்கு பெரியதொரு திருத்தேர் ஒன்றையும் செய்தளித்தனர். கோவிலின் தென்புறம் நகபுஷ்கரணி எனும் ஆனை மடுவை ஆழப்படுத்தி மைய மண்டபத்தை மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு இணையாக கட்டி முடித்தனர். இன்றளவும் காளையார் கோவிலில் சிலை வடிவில் மருது பாண்டியர்கள் காட்சி தருகிறார்கள். மதுரை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மருது பாண்டியர்கள் திருப்பணி பெற்ற கோவிலாகும். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சேர்வைக்காரர் மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது. 1008 விளக்குகள் கொண்ட 2 திருவாட்சி விளக்குகள் மருது பாண்டியர்களால் அளிக்கப்பட்டது. மேலும் மதுரை ஆதீனத்திற்கு மருது பாண்டியர்கள் வெள்ளித்தேர் ஒன்றையும் செய்தளித்தனர். திருஞான சம்பந்த பெருமானை ஆவணி மூலவீதிகளில் எழுந்தருளச் செய்வதற்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெள்ளித்தேரினை வழங்கி சிறப்பித்தனர். கோயில் மண்டபத்தூணில்
மருது பாண்டியர்கள் சிலை வடிவில் காட்சி தருகிறார்கள். குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலும் மருது பாண்டியர்களின் பல திருப்பணிகளை கண்டுள்ளது. மருது பாண்டியர்கள் குன்றக்குடி மலை மீது ராஜகோபுரம் அமைத்து 1000 கால் மண்டபமும் கட்டி கொடுத்தார்கள். மேலும் உற்சவமூர்த்திக்கு தங்க கவசமும் செய்தளித்தனர். குன்றக்குடியில் மருதாபுரி குளம் என்ற தீர்த்தத்தை வெட்டினார்கள். மேலும் கோவில் அருகிலே பூங்கா ஒன்றையும் உருவாக்கினார்கள். உற்சவமூர்த்தி சந்நிதியின் வடக்கு தூணில் பெரிய மருது பாண்டியரும், தெற்கு தூணில் சின்ன மருது பாண்டியரும் சிலை வடிவில் காட்சி தருகிறார்கள். மானாமதுரை சோமேஸ்வரர் ஆலயத்திற்கும் மருது பாண்டியர்கள் கோபுரம் கட்டி தேரும் செய்தளித்தனர். காளையார் கோவில் ராஜகோபுரம் கட்ட மானாமதுரையிலிருந்து செங்கற்கள் அனுப்பப்பட்ட போது 1000 கல்லுக்கு 1 கல் வீதம் அடையாளத்திற்கு எடுத்து வைத்த கற்களை கொண்டே கட்டப்பட்டது இந்த கோபுரம். இது 3 நிலைகளும் 50 அடி உயரமும் கொண்டதாகும். திருமோகூர் சைவம் வைணவம் என்ற வேறுபாடின்றி மருது மன்னர்கள் திருப்பணி செய்தனர். அதற்கு எடுத்துக்காட்டு திருமோகூர் காளமேக பெருமாள் கோவிலாகும். இந்த கோவிலின் முன்மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகும். கோவில் சந்நிதியை பார்த்து வணங்கியபடி மருது பாண்டியர்களின் திருவுருவச் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் போரில் வீர மரணமடைந்த மருது பாண்டியர்களின் மகன்களின் சிலைகளும் அதே தூணில் காணப்படுகின்றன. நரிக்குடி மருது பாண்டியர்களின் சொந்த ஊராகும். இங்கு அழகிய மீனாம்பிகை கோவில் மற்றும் அன்னதான மருது விநாயகர் கோவில் என்ற 2 கோவில்களை கட்டினார்கள். மக்களின் நலன் கருதி ஊரணியையும் வெட்டினார்கள். மேலும் நரிக்குடியில் சத்திரம் ஒன்றையும் நிறுவினார்கள். சருகணி மாதா கோவில் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை மட்டுமே தமது எதிரிகளாக கருதினார்கள். ஒருபோதும் அவர்களது மதத்தை வெறுக்கவில்லை. அதற்கு அடையாளமாகத்தான் நிமிர்ந்து நிற்கிறது சருகணி மாதா கோவில். இக்கோவிலுக்கு மருது பாண்டியர்கள் சருகணி என்ற கிராமத்தை மானியமாக வழங்கி தேர் ஒன்றை செய்தளித்தனர். நரிக்குடி பள்ளிவாசல் நரிக்குடி முக்குளத்தில் ஜமால் அவுலியா என்ற பள்ளிவாசலுக்கு காட்டு மரக்குளம் என்ற கிராமத்தை மருது பாண்டியர்கள் மானியமாக வழங்கினார்கள். இப்படி ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் நேசித்து மக்கள் மன்னர்களாகவே மருது பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள். இவ்வாறு 85 கோவில்களை சிவகங்கை சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு கிடைக்குமாறு உருவாக்கி தந்து நிலைக்கச் செய்தவர்கள் மருது பாண்டியர்கள்தான் என்கிறார் ஆய்வாளர் மீ. மனோகரன் அவர்கள். மருது பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் மக்களின் பசி போக்கவும், வசதியற்ற முதியவர்களுக்கு உணவு வழங்கவும், யாத்திரை செல்லும் பக்தர்கள் பயன்பெறுமாறும் இலவச உணவளிக்க 22 அன்னதான சத்திரங்களை கட்டினார்கள். சிவகங்கை ராமநாதபுரம் எல்லை போரில் வீர மரணம் அடைந்த மாமன்னர் பெரிய மருது பாண்டியரின் மகன்களான இளவரசர்கள் கவண்டன்கோட்டை துரை மற்றும் குடைக்காதுடையார் இவர்களின் நினைவிடம் பரமக்குடி அருகே சூடியூரில் அமைந்துள்ளது. தனது மகன்களின் நினைவாக இங்கு ஒரு அன்னதான சத்திரத்தை மருது பாண்டியர்கள் கட்டியுள்ளனர். மருது பாண்டியரின் ஆட்சி காலத்தில் 17 ஊருணிகள் மற்றும் குளங்களை வெட்டி மக்கள் பயன்பெறுமாறு செய்தனர். சிவகங்கை சீமையினை அரண்மிக்கதாக வைத்திருந்ததால்தான் நவாப் மற்றும் ஆங்கிலேயர் படைகளை நமது மருது பாண்டியர்களால் திணறடிக்க முடிந்தது. இயற்கையாக அமைந்த காடுகள் மற்றும் செயற்கையாக கட்டப்பட்ட கோட்டைகளும் தான் மருது படைகளின் அரணாக இருந்தன. காளையார் கோவில் கோட்டை, பிரான்மலை கோட்டை, கமுதி கோட்டை, சங்கரபதி கோட்டை, இப்படி ஏராளமான கோட்டைகள் மருது பாண்டியர்களின் வசம் இருந்தன. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மருது பாண்டியர்களின் போர் பயிற்சி களமாக விளங்கியது சங்கரபதி கோட்டையாகும். இங்கு படை வீரர்களுக்கும் யானைப்படைக்கும் குதிரை படைக்கும் போர் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த சங்கரபதி கோட்டை காரைக்குடி அருகே அமைந்துள்ளது. 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோட்டை
50 கல் தூண்களை கொண்டது. சங்கரபதி கோட்டையிலிருந்து காளையார் கோவிலுக்கும் சிவகங்கை அரண்மனைக்கும் இடையே சுரங்கம் அமைந்துள்ளது. தமிழர்களின் வீரத்தின் அடையாளமான இந்த சங்கரபதி கோட்டை இன்று புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கடந்த 2013ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் சங்கரபதி கோட்டையை சுற்றுலா தளமாக அறிவித்து அதனை புனரமைக்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். ஆனால் அறிவிப்பு வந்து 5 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை சங்கரபதி கோட்டையில் புனரமைப்பு வேலைகள் எதுவும் செய்யவில்லை என்பதே வேதனையின் உச்சம். தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அழிந்து வரும் சங்கரபதி கோட்டையை காக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோள். சமூக சீர்திருத்தவாதிகள் விதவை மறுமணத்தை பல சமுதாயங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஆந்திராவில் கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு, தமிழகத்தில் தந்தை பெரியார் போன்றவர்கள் பல எதிர்ப்புகளை சமாளித்து விதவை மறுமணத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது நாம் அறிந்ததுதான். ஆனால் அதற்கும் 1½ நூற்றாண்டுக்கு முன்பே நமது தமிழ் மண்ணில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் விதவை மறுமணத்தை ஆதரித்த சமூக சீர்திருத்தவாதிகள் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? திருப்புவனம் அருகிலுள்ள மடப்புரம் காளி கோவிலுக்கு ஒரு சமயம் மருது பாண்டியர்கள் சென்ற வேளையில் அங்கு இருந்த பெண்களில் அதிக அளவில் இளம் பெண்கள் வெள்ளை புடவையுடன் காணப்பட்டனர். இதை பற்றி விசாரித்த போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த விதவை பெண்கள் இவர்கள் என்றும், இந்த சமூகத்தில் விதவை மறுமணம் இல்லை என்பதையும் மருது பாண்டியர்கள் அறிந்தார்கள். இந்த கொடுமையை நிறுத்த வேண்டுமென்று அந்த சமூகத்தைச் சேர்ந்த பெரியவர்களிடம் மருது பாண்டியர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்கள் மறுமணம் செய்வதை இழிவாக கருதி, நாங்கள் ஒரு கட்டு தவிர மறுகட்டு கட்டுவதில்லை என பெருமையாக பதில் கூறினார்கள். சரி, இவர்களை தகுந்த நேரத்தில் திருத்துவோம் என்று மருது பாண்டியர்கள் விட்டுவிட்டனர். அந்த சமூகத்தில் பெரும்பாலானோர் அரசு நிலங்களில் குத்தகைக்கு விழுபவர்கள். அறுவடை காலம் வந்த நிலையில் அந்த சமூகத்தைச் சேர்ந்த உழவர்கள் நிலங்களில் அறுத்த கதிரை களத்திற்கு கொண்டு வர ஒரு கட்டு கட்டினார்கள். மறுகட்டு கட்டினால்தானே கதிர்கள் தலையில் தூக்கி வைக்கும் போது அவிழாமல் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் மருது பாண்டியர்களின் கிராம கணக்கர் அங்கு வந்து மறுகட்டு கட்டக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி, அன்று மருதரசர்களிடம் நாங்கள் மறுகட்டு கட்டுவதில்லை என்று கூறியதை மறந்துவிட்டீர்களா என்று கூறினார். பிறகு அந்த சமூகத்தினர் தங்கள் தவறை நளினமாக உணர்த்திய மருது மன்னர்களின் மதிநுட்பத்தை எண்ணி வியந்து தங்கள் தவறை உணர்ந்து அன்று முதல் தங்கள் சமூக இளம் விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து மறுவாழ்வு அளிக்க ஒப்புக்கொண்டு வெள்ளை புடவைகளுக்கு விடை கொடுத்தனர். சிறுவயல் அரண்மனை மக்கள் போராளிகள் மருது பாண்டியர்கள் என்பதற்கு சிறுவயல் அரண்மனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெரிய மருது பாண்டியரும் சின்ன மருது பாண்டியரும் சிறுவயலில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட திசையில் வாயில்களுடன் 9 மாளிகைகள் அமைந்த நவகோள அரண்மனை கட்டி அவ்வூரை பெரிய நகரமாக்கினார்கள். சின்ன மருது பாண்டியரின் பொதுவான இருப்பிடம் சிறுவயல் அரண்மனையாகும். ஒரு காவலர் கூட இல்லாத திறந்த அரண்மனையில்தான் அவர் வாழ்ந்து வந்தார் என்று ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். எந்த நேரத்திலும் நாட்டு மக்கள் எந்த தடையுமின்றி சின்ன மருது பாண்டியரை வந்து காணலாம், அவர்களது குறைகளை கூறலாம். அந்த அளவுக்கு எளிமையாக மக்களோடு மக்களாகத்தான் மருது பாண்டியர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் இன்றளவும் மக்கள் போராளிகளாக நமது நெஞ்சத்தில் நிறைந்துள்ளார்கள். மேலும் தற்போது எஞ்சியுள்ள அரண்மனையில் மருது பாண்டியர்கள் பயன்படுத்திய எரியீட்டிகள், வளரிகள், சுறாமுள், பிச்சுவாக்கள், கர்லா கட்டைகள் போன்ற சில ஆயுதங்கள் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. செப்பு நாணயங்கள். பெரிய மருது பாண்டியர் ஆற்காடு நாணயத்தினை தனது விரல்களின் நடுவில் வைத்து
வளைக்கக்கூடிய வலிமை பெற்றவர் என்று கர்னல் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய வல்லமை கொண்ட மருது பாண்டியர்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் அவசியத்தை உணர்ந்து அவற்றில் கவனம் செலுத்தி அவர்களது ஆட்சி காலத்தில் செப்பு நாணயங்களை வெளியிட்டுள்ளனர். திருப்புவனம் மருத மரங்கள். மருது பாண்டியர்கள் மக்களிடத்தில் எவ்வளவு அன்பு காட்டினார்களோ அதே அளவு மருது பாண்டியர்கள் மீது சிவகங்கை மக்களும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். இதை எளிமையாக கூற வேண்டும் என்றால் திருப்புவனம் மருத மரத்தை பற்றி கூற வேண்டும். மருது பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த சிவகங்கை மக்கள் மருது பாண்டியர்கள் நினைவாக 2 மருத மரங்களை வைத்து தினமும் பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். இன்றளவும் திருப்புவனத்தில் அந்த 2 மருத மரங்களும் ஓங்கி உயர்ந்து நிமிர்ந்து நிற்பதை நாம் காணலாம். தென்னிந்திய தீபகற்ப பேரவை அக்டோபர் 16, 1799 அன்று கயத்தாற்றில் கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். கட்டபொம்மன் மறைவுக்கு பின்னர் நெல்லை போராளிகளுக்கு மருது பாண்டியர்கள் சிவகங்கையில் அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து வந்தனர். தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தோன்றினார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிற்றரசர்களையும் புரட்சியாளர்களையும் ஒன்றிணைத்து ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து 1799 ஆண்டு சின்னமருது பாண்டியர் தென்னிந்திய தீபகற்ப பேரமைப்பு என்ற வீரச் சங்கத்தை உருவாக்கினார். மதுரை பகுதிக்கு சின்னமருது பாண்டியர் தலைமையேற்றார். நெல்லை பகுதிக்கு ஊமைத்துறை தலைமையேற்றார். திண்டுக்கல் புரட்சி குழுவுக்கு விருப்பாச்சி கோபால நாயக்கர் தலைமையேற்றார். தஞ்சாவூர் பகுதிக்கு ஞானமுத்து என்பவரும், ராமநாதபுரம் பகுதிக்கு முத்துக்கருப்பன் சேர்வை, மயிலப்பன் சேர்வை, சிங்கம் செட்டி போன்றவர்கள் தலைமையேற்றனர். கோவை மற்றும் சேலம் பகுதிக்கு கானிஜா கான் என்பவரும், மேற்கு மைசூர் பகுதிக்கு கிருஷ்ணப்ப நாயக்கரும் தலைமையேற்றனர். அதேபோல பலாசி அரசன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட கேரளவர்மா வடகேரளம் மலபார் புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார். திப்பு சுல்தானிடம் குதிரை வீரனாக இருந்த தூண்டாஜி வாக் கன்னட மராட்டிய பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார். மராட்டிய புரட்சியாளர்களின் மையங்களுக்கு மருது பாண்டியர்கள் தனது ஆட்களை பிரதிநிதிகளாக அனுப்பி அவர்களுடன் நெருக்கமான போராளி இயக்க தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டனர். 1800 ஜனவரி மாதத்தில் தூண்டாஜியின் மராட்டிய போராளி இயக்க ராணுவத்தில் ஏராளமான தமிழர்களை சேர்த்து மருது பாண்டியர்கள் எதிர்ப்பு இயக்கத்தை வலுப்படுத்தினார்கள். தூண்டாஜி வாக் மற்றும் மருது பாண்டியர்களின் இந்திய சுதந்திர போராட்ட கிளர்ச்சிக்கு விஜயநகர பேரரசின் வாரிசுதாரர்கள் ஆதரவு அளித்தனர். கட்டபொம்மன் மறைவுக்கு பின்னர் வீரச்சங்கத்தின் மூலம் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து ஊமைத்துறையை விடுவிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கினார்கள் மருது பாண்டியர்கள். 1801 ஆண்டு பிப்ரவரி 2 திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் போல புரட்சியாளர்கள் 200 பேர் வேடமிட்டு சென்று பாளையங்கோட்டை சிறைக்குள் அத்துமீறி நுழைந்தனர். ஊமைத்துறை மற்றும் பிற போராளிகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சிறையிலிருந்து தப்பித்தனர். ஊமைத்துறையை சிறையிலிருந்து மீட்ட மருது பாண்டியர்களின் இந்த சாகச செயல் தென்கோடி பகுதி வரை புரட்சி பரவிவிட்டதற்கான அடையாளமாக அமைந்தது. புரட்சியாளர்களால் தப்பித்த ஊமைத்துறை இழந்து போன பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 6 நாட்களில் திரும்ப கட்டி முடித்தார். 20,000க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் 50 பாரா வண்டிகளில் வெடிமருந்தையும் அனுப்பிய மருது பாண்டியர்கள் நெல்லை போராளிகளை மேலும் ஊக்குவித்தனர். ஆனால் ஆங்கிலேயர்களின் தாக்குதலால் பாஞ்சாலங்குறிச்சி விரைவிலேயே வீழ்ந்து போனது. காயத்துடன் தப்பித்த ஊமைத்துறை சிவகங்கைக்கு வந்து மருது பாண்டியர்களிடம் அடைக்கலம் அடைந்தார். போர்க்களமான சிவகங்கை. தன்னை நம்பி வந்த நண்பனான ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தருகிறார்கள் மருது பாண்டியர்கள். இந்த வேளையில் ஊமைத்துறையை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையென்றால் சிவகங்கை மீது போர் தொடுப்போம் என்று கர்னல் அக்னியோ மருது பாண்டியர்களை அச்சுறுத்தினார். ஆனால் மருது பாண்டியரோ போரே வந்தாலும் தன்னை நம்பி வந்த நண்பனை உன்னிடத்தில் ஒப்படைக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். இதனால் ஆங்கிலேயர்களின் கோபத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளான மருது பாண்டியர்களின் சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். ஜூன் 2, 1801 தொடங்கிய அந்த போரானது சுமார் 145 நாட்கள் இடைவிடாது நடந்தது. அக்டோபர் 24 அன்று திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களை தூக்கிலிடப்பட்ட பின்னரே அந்த போர் நிறைவுற்றது.
நமது நாட்டில் எத்தனையோ பாளையத்தின் மீது எண்ணிலடங்கா போர்களை ஆங்கிலேயர்கள் நடத்தியிருந்தாலும் இந்த சிவகங்கை போரானது முற்றிலும் வித்தியாசமானதாகும். சிவகங்கை பாளையத்தை மருது பாண்டியர்களிடமிருந்து வெல்ல ஒருவரல்ல, இருவரல்ல, 65 ஆங்கிலேய தளபதிகள் தேவைப்பட்டனர். தமிழகத்தில் வேறெந்த மூலையிலும் ஒரு பாளையத்தின் மீது போரிட 65 ஆங்கிலேய தளபதிகள் தேவைப்படவில்லை. இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் மருது பாண்டியர்களின் வீரத்தையும் விவேகத்தையும், அவர்களின் போர் திறனையும். புதுமையான போர் யுக்திகள் மற்றும் போர்க்கருவிகள். ஆங்கிலேயரின் புதுமையான போர்க்கருவிகளுக்கு சவால் விடும் வகையில் மருது பாண்டியர்களும் புது புது போர் யுக்திகளையும் போர்க்கருவிகளையும் கையாண்டனர். அதனால்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து 145 நாட்கள் வரை அவர்களால் போரிட்டு தாக்குப்பிடிக்க முடிந்தது. கொரில்லா போர்முறை. கொரில்லா போர்முறையின் மூலம் கியூபா நாட்டின் விடுதலைக்கு விடிவு கண்ட சேகுவேரா பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த கொரில்லா போர்முறையின் முன்னோடிகள் தமிழர்கள் என்றும் அவர்கள்தான் நமது மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் என்பதும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1959 கியூபா விடுதலையில் சேகுவேரா கையாண்ட கொரில்லா போர்முறையை அதற்கு 1.5 நூற்றாண்டுக்கு முன்பே நமது இந்திய சுதந்திர போராட்டத்தில் மருது பாண்டியர்கள் கையாண்டனர். கொரில்லா போர்முறை என்பது எதிரி முன்னேறினால் கொரில்லா வீரர்கள் பின்வாங்கியும், எதிரி பின்வாங்கினால் கொரில்லா வீரர்கள் முன்னேறியும், எதிரி போரை தவிர்த்தால் கொரில்லா வீரர்கள் தாக்கியும், எதிரி முகாமிட்டு தங்கினால் தொல்லை கொடுத்து செயல்படும் ஒரு ஒழுங்கற்ற போர் முறையாகும். கொரில்லா போர்முறை சேகுவேராவால் செயல் வடிவம் தரப்படுவதற்கு 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் மருது பாண்டியர்கள் கொரில்லா போர்முறையின் முன்னோடியாக செயல்பட்டார்கள். சேகுவேரா நவீன கொரில்லா போர்முறையின் தந்தையெனில் மருது பாண்டியர்கள் கொரில்லா போர்முறையின் முன்னோடிகள் எனலாம். வளரி. மருது பாண்டியர்கள் வளரியை தங்கள் வீர வாழ்வில் இணைப்பிரியா போர்க்கருவியாக வைத்துக் கொண்டனர். இறுதி வரை அவர்களது இடுப்பில் வளரி என்ற ஆயுதம் நிலைத்து நின்றது. வளரி என்பது இழைக்கப்பட்ட மரத்தில் செய்த சிறு ஆயுதமாகும். இதை இரும்பாலும் செய்வார்கள். வளரியின் லேசான ஒரு முனையை கையில் பிடித்து இலக்கை நோக்கி வீசினால் அது இலக்கை தாக்கிவிட்டு வளரியை எரிந்தவர் கைக்கே திரும்பி வரும். மருது பாண்டியர்கள் வளரி வீசுவதில் வல்லவர்கள். மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் தெற்கிலிருந்து வடக்காக 1000 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 970 அடி அகலமும் கொண்டது. ஒருமுறை பெரிய மருது பாண்டியர் தெப்பக்குளத்தின் வடகரையிலிருந்து எரிந்த வளரி மைய மண்டபத்தை தீண்டாமல் அதையும் தாண்டி எதிர்கரையில் உள்ள முத்தீசுபுரத்தில் போய் விழுந்ததாம். இந்த நிகழ்ச்சியை சிவகங்கை சரித்திர அம்மானை நூல் கூறுகிறது. வளரி, துப்பாக்கி, பீரங்கி, எரியீட்டி, சுண்டுவில், வேலலகு, கத்தி, சூலம், சக்கரம், வாலா, வேல், வாள், ஈட்டி, கட்டாரி, கோணவேல், வில்லுருண்டை, வல்லையம், நேரிசம், வில்லம்பு, பிண்டிபாலம், கல்வெடி, கயத்துவெடி, சஞ்சாலி, சரகோபி போன்ற புதுமையான போர்க்கருவிகளையும் மருது பாண்டியர்கள் கையாண்டனர். மேலும் மற்ற பகுதிகளில் வாழ்ந்த வீரர்கள் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்திய காலத்திலே மருது பாண்டியர்கள் ராக்கெட் குண்டுகளையும் பயன்படுத்தினார்கள். 217 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தியவர்கள் மருது பாண்டியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்செய்தியை ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் தனது நாட்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல பல நவீன போர்க்கருவிகளை மருது பாண்டியர்கள் சொந்தமாக தமது நாட்டிலேயே தயாரித்து வந்தனர். ஜம்புத்தீவு பிரகடனம் 145 நாட்கள் இடைவிடாது நடந்த இந்திய சுதந்திர போரின் முக்கிய நிகழ்வு ஜம்புத்தீவு பிரகடனமாகும். 1801 ஜூன் 16 அன்று மாமன்னர் சின்ன மருது பாண்டியர் திருச்சி திருவரங்கம் கோவில் சுவற்றிலும் மற்றும் மலைக்கோட்டையின் வெளிப்புற சுவற்றிலும் இந்திய துணைக்கண்ட மொத்தத்திற்கும் சுதந்திரம் வேண்டி ஒரு போர் பிரகடனத்தை ஒட்டினார். அதுவே ஜம்புத்தீவு பிரகடனமாகும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளியிடப்பட்ட முதல் போர் பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனமாகும். ஆயுதங்களை தாண்டி எழுத்தின் மூலமும் வெள்ளையனை எதிர்க்க முடியும்,
என்று நிரூபித்தவர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள். ஜம்பு தீபகற்பத்தில் வாழும் சகல ஜாதியினருக்கும், நாடுகளுக்கும், பிராமணர்களுக்கும், சத்திரியர்களுக்கும், வைசியர்களுக்கும், சூத்திரர்களுக்கும், முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது. எங்கேயெல்லாம் ஐரோப்பிய இழிபிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள். இந்த இழிபிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடையப் போவதில்லை. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம். அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாகட்டும். அவர்கள் அந்த இழிபிறவிகளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படும். ஐரோப்பியரால் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள். சின்ன மருது பாண்டியரின் இந்த பிரகடனத்தை படிப்பவர்களுக்கு சுதந்திர வேட்கை வரும்படி உணர்ச்சிகரமாக எழுதியிருந்தார். ஆனால் தமிழர்களின் அறியாமையால் ஜம்பு தீவு பிரகடனம் என்ற முதல் சுதந்திர போர் பிரகடனம் வரலாற்றில் மறைந்து போனது. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து மாமன்னர் சின்னமருது பாண்டியரால் வெளியிடப்பட்ட முதல் சுதந்திர போர் பிரகடனமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜம்பு தீவு பிரகடனத்தை தமிழக அரசு பள்ளி கல்வி பாட புத்தகத்தில் உடனடியாக இணைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகும். தியாக சின்னம். இப்படி இடைவிடாது நடந்த முதல் இந்திய சுதந்திர போரில் மருது பாண்டியர்களின் கொரில்லா போரை சமாளிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்களை பிடிக்க சூழ்ச்சியை கையாண்டனர். அதன்படி மருது பாண்டியர்கள் சரணடையாவிட்டால் அவர்கள் கட்டிய காளையார் கோவில் ராஜகோபுரத்தை பீரங்கி வைத்து தகர்த்து விடுவோம் என்று அறிவித்தனர். தனது உயிரே போனாலும் காளையார் கோவிலுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைத்த மருது பாண்டியர்கள் தனது வீரத்திற்கு களங்கம் ஏற்பட்டாலும் கோவிலை காக்க தவறக்கூடாது என்று காளையார் கோவில் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். இந்த வேளையில் ஆங்கிலேயர்கள் அந்த கோட்டையில் அவரது கொடியை ஏற்றாமல் காளையார் கோவில் உச்சியில் ஆங்கிலேயர்கள் கொடியை ஏற்றினார்கள். இதிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் ஆங்கிலேயர்கள் காளையார் கோவில் மீது எவ்வளவு குறியாக இருந்தனர் என்பதை. மருது பாண்டியர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து காத்ததினாலே காளையார் கோவிலை தியாக சின்னம் என்று அழைக்கிறோம். திருப்பத்தூர் படுகொலை. மருது பாண்டியர்களின் உடனிருந்த சில துரோகிகளே பின்னர் ஆங்கிலேயர்களின் பணத்திற்காகவும் சிவகங்கையின் அரியாசனத்திற்கும் ஆசைப்பட்டு மருது பாண்டியர்களை வெள்ளையனிடம் காட்டிக் கொடுத்தனர். 65 ராணுவ தளபதிகளால் வீழ்த்த முடியாத மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் இறுதியில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு 1801 அக்டோபர் 24 அன்று திருப்பத்தூரில் தூக்கு கயிற்றின் முன் நின்றனர். கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை தானமாக அளித்தேனோ, எந்தெந்த பொருட்களை வழங்கினேனோ அவையெல்லாம் அவரவர்களுக்கே உரியதாக இருக்க வேண்டும். என்றென்றும் என்னுடைய தான தர்மங்கள் நிலைக்க வேண்டும். பாபிலோனியாவை ஆண்ட சக்கரவர்த்தியான நிம்ராட் என்பவர் உலகிலேயே தலைசிறந்த மாவீரன் ஆவார். இந்த பாபிலோனியா சக்கரவர்த்திக்கு இணையாக கிழக்கிந்திய நிம்ராட் என்று ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் பெரிய மருது பாண்டியரை குறிப்பிட்டுள்ளார். தனது உயிர் பறிபோகும் இறுதி நொடியிலும் தனது குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நாட்டு மக்களின் நலனை எண்ணி நாட்டிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இறுதியில் தன்னுயிரையும் தியாகம் செய்தார் மாமன்னர் பெரிய மருது பாண்டியர். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள் அடைத்துச் சென்று தூக்கிலிடப்பட்ட ஒரே வீர தமிழன் மாமன்னர் சின்னமருது பாண்டியர். சின்னமருது பாண்டியரின் சொல்லையே நாட்டு மக்கள் சட்டமாக ஏற்றனர் என்று கர்னல் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய மக்கள் போராளியான சின்னமருது பாண்டியரின் காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்த பிறகும் கூட ஊமைத்துறை சிறையில் இருந்து தப்பிக்க காரணமாக இருந்த சின்னமருது பாண்டியரை கர்னல் அக்னியோ என்றும் ஆபத்தானவர் என்று கருதி அஞ்சினார். அதனால் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் இறுதி நொடியிலும் தனது நாட்டு மக்களை காக்க அவர் தப்பித்து விடுவார் என்று பயந்த ஆங்கிலேயர்கள் சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள்
அடைத்துச் சென்று அந்த கூண்டோடு சின்னமருது பாண்டியரை தூக்கிலிட்டனர். உலகில் வேறெந்த போராளிக்கும் நிறைவேற்றப்படாத கொடூர முறையை அக்னியு அன்று கையாண்டான். இளம் வயதின் காரணமாக சின்னமருது பாண்டியரின் கடைசி மகன் துரைசாமி தவிர மருது பாண்டியர்களின் குடும்பத்தில் ஆண்கள் அனைவரையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். ராமநாதபுரம் புரட்சி அரசின் தலைவரான முத்துக்கருப்பன் சேர்வை உட்பட 543 வீரர்களை கொத்து கொத்தாக கர்னல் அக்னியு தலைமையிலான ஆங்கிலேயர்கள் படை தூக்கிலிட்டு படுகொலை செய்தது. இந்த படுகொலையே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடந்த முதல் மிகப்பெரிய படுகொலை ஆகும். ஆனால் நம்மை பொறுத்தவரை படுகொலை என்றாலே அது ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான். வடக்கு திசையில் ஏப்ரல் 13, 1919 அன்று நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அறிந்த தமிழனே, அதற்கு 118 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நமது தமிழ் மண்ணில் திருப்பத்தூரில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து நமது தமிழர்கள் 543 பேர் வீர மரணம் அடைந்தார்களே, அந்த தியாகத்தை தமிழா ஏன் மறந்து போனாய்? தமிழர்களின் அறியாமையால் இன்று வரை ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான் முதல் இந்திய சுதந்திர படுகொலை என்ற தவறான கண்ணோட்டம் நிலவுகிறது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஜெனரல் டயர் என்பவன் 400 மக்களை சுட்டுக் கொண்டான். ஆனால் அதற்கும் 118 ஆண்டுகளுக்கு முன்பே கர்னல் அக்னியு 543 தமிழ் போராளிகளை ஒரே நாளில் அடுத்தடுத்து தூக்கிலிட்டு அவனுக்கு முன்னோடியாக விளங்கினான். அது மட்டுமா, திருப்பத்தூர் வீதிகளில் போராளிகளின் தலைகளை கம்பங்களில் செருகி வைக்கச் செய்தான். தலையில்லா முண்டங்களை தெருக்களில் வலம் விட்டான். மருதுபாண்டியரின் பரம்பரையையே ஒரே நாளில் தூக்கிலிட்டு கொன்றான். இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் வேறு எங்கும் நடந்ததுண்டா? முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலை திருப்பத்தூர் படுகொலை. நமது வீரம் செறிந்த தியாக வரலாற்றை மறந்து விடாதே தமிழா. நாடு கடத்தப்பட்ட இளவரசன் துரைசாமி 15 வயது சிறுவனான சின்னமருது பாண்டியரின் கடைசி மகன் துரைசாமியை அவரது வயதின் காரணமாக வெள்ளையர்களால் தூக்கிலிட முடியவில்லை. அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்ட போராளிகளை தவிர பிடிப்பட்ட துரைசாமி உட்பட 73 போராளிகள் நாடு கடத்தப்படும் பட்டியலில் இருந்தனர். இதில் வெங்கண் பெரிய உடையாத்தேவரை மட்டும் பெங்கோலன் என்ற தீவுக்கு நாடு கடத்தினார்கள். மீதமுள்ள இளவரசன் துரைசாமி உட்பட 72 போராளிகளை பிப்ரவரி 11, 1802 அன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். பயணத்தில் தாகத்திற்கு நீரின்றியும் நோய்க்கு மருந்து இன்றியும் சிலர் மடிந்தனர். 76 நாட்கள் நெடிய கொடிய பயணம் செய்து முடிவில் ஏப்ரல் 4, 1802 அன்று பிழைத்திருந்த 70 போராளிகள் பினாங்கு தீவுக்கு சென்றனர். அங்கு சென்ற அடுத்த 5 மாதத்தில் 21 போராளிகள் இறந்தனர். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் அனுபவித்தனர். தனது கண் முன்னே தனது தந்தை சின்னமருது பாண்டியரையும் தனது குடும்பத்தையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுவதை பார்த்து மனதளவில் இறந்த பின்னர் தூர தேசத்தில் பினாங்கு தீவில் துணையின்றி தனது குடும்பத்தின் நினைவுடன் வாழ்ந்த அந்த சிறுவன் துரைசாமியின் மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் தாய் நாட்டின் விடுதலைக்காக இத்தகைய கொடுமையை அனுபவித்த 73 தமிழர்களின் தியாகத்தை இந்த நாடு மறந்து போனது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்டு இன்னுயிர் நீத்த மருது பாண்டியர்களின் தியாக வரலாற்றை கௌரவப்படுத்தி இந்தியா சுதந்திரம் பெற்ற 57 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசு மருது பாண்டியரின் அஞ்சல் தலையை வெளியிட்டது. 1997 ஆண்டுக்கு முன்பு வரை
மருதுபாண்டியர் போக்குவரத்துக் கழகம் என்ற பெயரிலே காரைக்குடியில் போக்குவரத்துக் கழகம் அமைந்திருந்தது. மருதுபாண்டியர்களின் திருப்பெயரை தாங்கியே அரசு பேருந்துகள் இயங்கி வந்தன. இன்றளவும் அந்த அலுவலகத்தில் மருதுபாண்டியர்களின் திருவுருவ சிலைகள் காணப்படுகிறது. திருப்பத்தூர் படுகொலையின் நினைவாக திருப்பத்தூரில் மருதுபாண்டியர்களின் நினைவு தூணும் நினைவு மண்டபமும் எதிர்கால சந்ததியினருக்கு தமிழர்களின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக கம்பீரமாக அமைந்துள்ளன. மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட அக்டோபர் 24 அன்று அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் கைகளால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. இது வேறு எந்த மன்னர்களுக்கும் இல்லாத தனி சிறப்பாகும். மேலும் அக்டோபர் 27 அன்று மக்கள் விழாவாக காளையார் கோவில் எதிரே அமைந்துள்ள மருதுபாண்டியர் ஆலயத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகையுடன் மருதரசர்களின் மக்கள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்கு தனது உயிரை மட்டுமன்றி தனது ஒட்டுமொத்த குடும்பத்தாரின் உயிரையும் தியாகம் செய்த ஒரே மன்னர்கள் மருதுபாண்டியர்கள் மட்டும்தான். மருதுபாண்டியர்கள் தொடர்புடைய சின்னங்களை சரித்திர சின்னங்களாக தமிழக அரசு அறிவித்து அவற்றை பராமரிக்க வேண்டும். அவர்களின் உயிர் தியாகம் உரிய முறையில் போற்றப்பட வேண்டும். சிவகங்கை சீமையினை 21 ஆண்டுகள் நல்லாட்சி செய்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளின் திருவுருவச் சிலைகள் அவர்கள் ஆட்சி செய்த சிவகங்கை சீமையில் இல்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். சிவகங்கை சீமையில் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் முழுவுருவ வெண்கலச் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிவகங்கை பொதுமக்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களின் ஒரே வேண்டுகோள். தமிழக அரசு இந்த வேண்டுகோளை ஏற்று மருதுபாண்டியர்களின் திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.